எண்ணம் எங்கே உருவாகிறது தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய கடந்த கால நினைவு, எதிர்கால திட்டம் அல்லது எதிர்கால பயம் அல்லது எதிர்காலத்தினுடைய போக்கு, எதிர்காலத்தின் சம்பந்தப்பட்ட கற்பனை, அதாவது கடந்த கால நிகழ்வு, எதிர்கால கற்பனை இரண்டும் சேர்ந்த ஒரு கலவை தான் எண்ணமாக நம்ம மனசில் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். அந்த எண்ணம் வந்து வெளித்தூண்டல் நம்ம எண்ணத்துக்கு ஏற்ப, அதாவது எண்ணம்ங்கிறது கடந்த கால எதிர்கால இந்த ரெண்டு கற்பனை நிஜம், இதற்கு ஏற்பட்ட தூண்டல் நடக்கும் பொழுது அந்த எண்ணம் இப்படி வெளியில் வரும். அந்த எண்ணம் வந்து பல நேரங்களில் வந்து உதவிகரமாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர அது ஓவர் திங்கிங் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிடும். அதாவது எண்ணத்தை வந்து தொடர்ந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது வந்து சிந்தனை. அந்த சிந்தனை அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கு வந்து ப்ரோக்ரஸ்டினேஷன் சொல்லுவோம். அது என்ன ஆயிரும்னா நம்முடைய செயலை தள்ளி போடும். அதுக்கடுத்து டிப்ரெஷன் சொல்லக்கூடிய சோர்வு நிலை உண்டாக்கிடும். அதற்கடுத்த நிலை என்னென்னா நம்ம எதுலேயுமே ஆர்வமற்ற நிலையில் உட்காந்துருப்போம். ஏன்னா எண்ணம் நம்மை பயப்படுத்தும். அந்த எண்ணம் பயப்படுறதுனால எப்படியெல்லாம் பயப்படுவோம்னு சிந்திக்க வைக்கிறது தான் நம்மளுடைய பெரிய பிரச்சனைக்கு உண்டாக்கிடும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எண்ணம் வரக்கூடியதை உடனடியாக எங்கள்கிட்ட சொல்கிற பொழுது அல்லது டிஸ்கஷன் பண்ணுற பொழுது, எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் எடுக்க பொழுது அந்த எண்ணத்தை பகுப்பாய்வு செய்து அதுக்கு எதிர்கால அச்சமா அல்லது கடந்த கால பீதி, பயம், கவலையான்னு கண்டுபிடிச்சு அதை பகுத்து பிரித்து அதை உங்களுடைய வேறு ஒரு செயலின் மூலமாக அதை மாற்றும் பொழுது அந்த எண்ணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தாக்குதல் இல்லாமல் நம்மளை காப்பாற்ற முடியும். அதுக்கு பேர் எண்ண தாக்குதல்னு சொல்லுவோம், தாட் அட்டாக்னு சொல்லுவோம். நம்முடைய மனசில் வந்து மனம்ங்கிறது எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி அறிவினுடைய தொகுப்பு. அறிவுங்கிறது வந்து படித்து வரக்கூடியது அறிவு மட்டுமே இல்லை, அனுபவப்பட்டு, அடிபட்டு, வேதனைப்பட்டு, துங்கப்பட்டு இதனால் வரக்கூடியதே நம்ம அறிவாக நினச்சிருப்போம். ஆனால் அது வேதனை. எதிர்காலத்தில் வரக்கூடிய அச்சம், பீதி, கவலை, எதிர்காலத்தை பற்றிய கவலை, இதுவும் நம்ம தகவல் கற்பனை தானே தவிர அறிவல்ல. அப்போ இந்த ரெண்டும் வந்து அறிவு வேறு, தகவல் வேறு. உங்களுடைய செயலுக்கு பண்ணக்கூடிய செயல் சார்ந்த ஆற்றல் அறிவு வேணுங்கிறத கண்டுபிடித்து மாத்திரம் தான் எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜுடைய ஹியூமன் இன்டெலிஜென்சி தெரபியூட்டிக் அப்ரோச்சஸ். சரியா? சரி, உங்கள் உடல் வந்து ஏன் ஆடுது, உடல் வந்து ஏன் அதிகமாக இயக்குதுன்னா, மனசில் வந்து அதிகமான எண்ணங்கள் போகும்பொழுது, அதாவது எண்ணம்ங்கிறது எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி எதிர்கால அல்லது கடந்த கால நினைவு, பாதிப்பு அல்லது கற்பனை இதனுடைய தொகுப்பு. அந்த தொகுப்பில் வந்து நமக்குள்ளே அது நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம அந்த எண்ணத்தோடு பேசிகிட்டு இருப்போம், அல்லது எண்ணம் நம்மளோட பேசிகிட்டு இருப்போம், எண்ணத்தோடு வாழ்ந்துட்டு இருப்போம். அப்போ நம்மளை அறியாமையே வந்து உடலில் ஏற்படக்கூடிய எதிர்வினை தான் உடல், கை, கால் நடுக்கம் அல்லது ஆட்டம் அல்லது அந்த அசைவு. அப்போ இந்த அசைவை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு எண்ணத்தை வந்து மறுசீரமைக்கிறது தான் எண்ணத்தை டயாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். தாட் டயாலிசிஸ். எப்படி வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கு வந்து பிளட் டயாலிசிஸ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி எண்ணத்தை அங்கே டயாலிசிஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஃபுல்லி ஹோல்டிங் தாட் டயாலிசிஸ், திங்கிங் டயாலிசிஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். தாட் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர், டிஸ்ட்ரக்டிவ் திங்கிங் பிஹேவியர் ரெண்டு இருக்குது. அதாவது எண்ணம் வந்து நம்மளுடைய நடத்தையை வந்து இடையூறு செய்யும். பல நேரங்கள் வந்து சிந்தனை நம்முடைய நடத்தையை வந்து இடையூறு செய்யும். அப்போ சிந்தனையும் எண்ணத்தையும் வந்து பகுப்பாய்வு செய்து அது எதிர்கால அச்சமா, நிகழ்கால அச்சமா, இல்லை கடந்த கால பாதிப்பான்னு கண்டுபிடித்து தான் அதை மாற்ற முடியும். அது மாற்றுறது என்பது தகவலை கொடுப்பதல்ல, அந்த தகவல் அடிப்படையில் செயலாக மாற்றுறது தான் கன்வர்ஷன் பண்ணக்கூடியதை எங்களுடைய எம்எஸ்கே தெரப்பின்னு நாங்கள் சொல்கிறோம். மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது தான் அறிவு. மாற்றத்தை எதிர்ப்பது வந்து அறிவினுடைய அடுத்த தன்மைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்துறது தான் அறிவு. மாற்றத்தை எதிர்க்கக்கூடாது. ஒரு மாற்றத்தை விரும்பாமல் எதிர்க்கிறது அவருடைய அறிவு பலகீனம். அதே சமயத்தில் ஒரு மனிதர் வந்து எதிர்காலத்தில், நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களை எதிர்க்காமல் அவர் எடுத்துக்கொண்டது, அவர் ஏற்றுக்கொள்வது அவருடைய அறிவு. அதே மாதிரி இது தனிமனிதன் வளர்ச்சிக்கான மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் அறிவு. அந்த தனிமனிதன் வளர்ச்சி விரும்பாதவர் மாற்றத்தை எதிர்ப்பார். இதுதான் எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் உளவியல் கோட்பாடு, வாழ்வியல் சார்ந்த உளவியல் கோட்பாடு. ஏமாற்றத்துக்கு நம்ம இடம் கொடுக்க, அதாவது ஏமாற்றம் அப்படிங்கிறதே வந்து மாற்றத்துக்கு நாம் இடம் கொடுக்கறதுனால தான் பிறருடைய இந்த சிந்தனைகள், இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதெல்லாம் எதிர்க்க வேண்டியதில்லை,
அதை கட்டுப்பாடு செய்ய வேண்டியதில்லை. அந்த எண்ணங்களை வந்து தொடர்ந்து பகுப்பாய்வு ஆலோசனைக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா அதை வந்து நம்ம பிரித்தறிந்து அதனுடைய பாதிப்பிலிருந்து நம்மளை மாற்றிக்க முடியும். பிறர் துன்பப்படும் போது இன்பப்படுவதுங்கிறது ஒரு விதையான உளவியல் பாதிப்பு தான். அந்த பாதிப்பு சாத்தான் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, அதோடு சேர்ந்தான், அதைத்தான் சார்ந்திருத்தல். அப்போ வந்து கெட்டதோடு சார்ந்திருத்தல் தான் சாத்தான்னு சொல்கிறோம் சொல்லி அதுக்கு வந்து ஒரு எதிர்வினையை கொடுக்காம வந்து சமன் வினையை கொடுத்துட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போய்க்கலாம். அந்த எக்ஸ்பைரி டேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மெக்கானிசம் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி நம்மளே வந்து கண்டம் பண்ணுறதை தவறு. பித்தம் தலைக்கேறினால் வரக்கூடியது தான் பித்து. பித்தம் வந்து வயிற்றுக்குள்ளே ஏறி போயிட்டாலும் அது வந்து நோய். பித்தம் தான் நோய். அதனால தான் பித்து பிடித்தவர்கள் பிடிப்பாங்க. அந்த பித்து தான் உடல் நோய். பித்தை வந்து குறைச்சிட்டோம்னா நமக்கு வரக்கூடியதான் புத்தி. பித்து புத்தி, அதை எழுதி பாருங்கள். ரெண்டுக்கு ஒற்றுமை இருக்குது. அதனால் பித்தம் நோய். அந்த பித்தத்தை குறைச்சோம்னா அதுக்கு தான் நமக்கு அறிவு சார்ந்த செயல்பாடு வேணும். வளர்ச்சிங்கிறத விட இப்போதைக்கு ஒரு நிம்மதி, ஹாப்பினஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி. அதை கொண்டு வந்ததுக்கு நீங்கள் எங்கிட்ட ஹாப்பினஸ் ஏன் வரலன்னு கேட்டே வாங்க. நான் ஹாப்பினஸ் தீரேன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.